ஈழத்தமிழர் சுயாட்சிக் கழகத்தின் செயலாளர் நாயகம் முன்னாள் வடமாகாண அமைச்சர் அனந்தி சசிதரன் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தினார். நடைமுறைப்படுத்த இல்லை என்றது அது அரசினுடைய பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கக்கூடிய ரணில், சஜித், அனுரா இந்த 3 பேருமே இப்பொழுது புதிதாக ஈழத்தமிழர்களுக்கான ஒரு இனஅழிப்பு நடந்து முடிஞ்ச பிறகு ஈழத்தமிழருக்கான ஒரு தீர்வாக இந்த 13 தரப்போவதாக கூறுவது என்பது 87 எழுதப்பட்ட ஒப்பந்தம். அப்போ 87 வந்த ஒரு சட்டத்தை இவ்வளோ காலமும் நீங்கள் அதை பற்றி பேசாமல் இப்போ 13 முழுமையாக தருகிறோம், இருக்கிறவாறே தருகிறோம் என்றெல்லாம் பேசுவது புதிய ஒரு தீர்வு எங்களுக்கு தார மாதிரியான ஒரு மாயையை கொண்டு வரதை பார்க்குறோம். இன்றைக்கி இவ்வளவும் சொல்லுகிற ஜேவிபி தான் இந்த 13வது திருத்த வடக்கு கிழக்கு இணைந்த இந்த தீர்வை அவர்கள் வழக்குக்கு போய் ஒரு நீதிமன்ற நடவடிக்கையின் ஊடாக வடக்கு கிழக்கை பிரித்தவர்கள். இன்றைக்கு அந்த பிரித்து போட்டு இன்றைக்கு சொல்லுகிறார்கள் நாங்கள் உங்களுக்கு 13 தருகிறோம். கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்ஷ 13++ தாரோம் என்று கூட அவர் பேசி போட்டு ஒன்றையும் அவர் தந்துவிடவில்லை. எனவே இது இப்பொழுது ஒரு புதிதாக ஈழத்தமிழர்களுக்கு தரப்போகின்றோம் என்ற அளவில் 13வது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்பது ஒரு கேலிக்கூத்தாகத்தான் நாங்கள் பார்க்க முடியுமே ஒழிய இதில் உண்மையாக தமிழர்களுக்கு என்ன வரப்போகின்றது என்பது தெரியவில்லை. நான் என்னுடைய இந்த இதில் சொல்லியிருக்கிறேன், இன்ன விஷயங்களை பகிரங்கமாக அதனை கூறுவார்களாக இருந்தால் அதனை பற்றி பரிசீலிக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதையும் அடிப்படையாக அவர்கள் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வது பக்கமும் இல்லை. மற்றது பௌத்தத்திற்கு முதலிடம் என்ற இடத்திலிருந்து அவர்கள் நீங்க போவதும் இல்லை. எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்பதில் சர்வதேச நீதியை கோருவதற்கும் தடையாக இருக்கின்ற பக்கத்தில் இந்த சிங்கள பேரினவாத கட்சிகள் பகிரங்கமாக இந்த விடயங்களை எல்லாம் தாங்கள் சொல்லுவார்களாக இருந்தால் அதனை பற்றி பார்க்கலாம். ஆனால் அவ்வாறான ஒரு அரசியல் பக்கங்கள் எங்களிடம் இந்த நாட்டில் இல்லை. தமிழர்களை அவ்வளவுக்கு ஏனென்றால் ஒரு சின்ன புத்தர் சிலையை கொண்டு வந்து இந்து கோயிலுக்கு முன்னால் வைத்துவிட்டு அந்த புத்தர் சிலையை அகற்றுவதற்கு போலீசாரு கூட முடியாத ஒரு நிலைமையில தான் பௌத்தத்திற்கு முதலிடம் என்பதை எல்லா சிங்கள பேரினவாத கட்சிகளும் ஏற்றுக்கொள்கிறது. அதனை வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயகங்களில் அதனை மாற்றுவார்களா என்றால் அதுவும் இல்லாத ஒரு நிலையில் தான் இந்த 3 வேட்பாளர்களும் இனி வர பொழுது எந்தெந்த வேட்பாளர்கள் வருகின்றார்களோ தெரியவில்லை, அவர்கள் வரக்கூடியதாக இருக்கும். உண்மையில் 2010ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த காலத்தில் இருந்தே சிவாஜிலிங்கம் அவர்கள் தான் தமிழ் மக்களுடைய சார்பில் ஒரு பொது வேட்பாளராக இறங்கியிருந்தவர். அந்த காலகட்டத்தில் இப்பொழுது பொது வேட்பாளரை பகிரங்கமாக ஆதரிக்கின்ற தமிழ் தேசிய கட்சி சில அவர் மீது அவதூறான பிரச்சாரங்களை முன்வைத்திருந்தது. ஏனென்றால் அது மஹிந்த ராஜபக்ஷவிடம் காசை வேண்டி கொண்டு அவர் எலெக்ஷனில் இறங்குறார் என்றெல்லாம் அவதூறான ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பியிருந்தார்கள். பின்னர் 2013 நான் அரசியலுக்கு வந்ததன் பின்னர் 15ஆம் ஆண்டில் நான் போர்க்குற்றவாளியான மஹிந்தவை ஆதரிக்க மாட்டேன், மைத்திரியை ஆதரிக்க மாட்டேன் என்று சொன்ன கருத்து கட்சி என் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து என்னை விட்டிருந்தது. அதன் பின்னர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் என்னை ஜனாதிபதி வேட்பாளராக ஆனந்த சங்கரி ஐயாவினுடைய தமிழர் விடுதலை கூட்டணியில் கேட்பதற்காக என்னையும் அழைத்து கொண்டு கௌரவ சிவாஜிலிங்கம் அவரிடம் சென்ற பொழுது அவர் அதற்கு மறுத்திருந்தார், தன்னுடைய கட்சிக்கூடாக கேட்க விட மாட்டேன் என்று. அதன் பின்னர் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தான் இந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு களமிறங்கலாம் என்ற வகையில் நான் கௌரவ சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு கட்டுக்காசை செலுத்தி அவரை நான் பிரேரித்திருந்தேன் ஜனாதிபதி வேட்பாளராக. அதன் பின்னர் அவருக்கான தேர்தல் பிரச்சாரம் மட்டுமல்ல, நாங்கள் சில ஆதரவு தமிழ் தேசிய கட்சிகளிடம் ஆதரவு கேட்ட பொழுது அது விக்னேஸ்வரன் உட்பட அதனை நிராகரித்திருந்தனர். அதனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பக்கம் அது பொது வேட்பாளர் என்பது. அந்த அடிப்படையில் கௌரவ சிவாஜிலிங்கத்தினுடைய அந்த நிலைப்பாடு மிக தெளிவானதாக இருந்தது. உண்மையில் 2010 கூட்டமைப்பினுடைய தலைவர்
சம்பந்தர் இந்த பொது வேட்பாளராக களமிறங்கி இருந்தால் உலகத்திற்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்லி இன்றைக்கு சரணடைந்து காணாமல் போன உறவுகள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பக்கம் சில நேரம் அவர்கள் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் கூட சர்வதேசத்தினுடைய அழுத்தத்தில் வந்திருக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கும். அரசியல் கைதிகள் சிறையில் இருந்திருக்க வாய்ப்பில்லாமல் போயிருக்கும். ஆனபடியால் நான் கௌரவ சிவாஜிலிங்கத்தினுடைய அந்த 2010 அவர் எடுத்துக்கொண்டிருந்த அந்த நிலைப்பாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நிச்சயமாக அவர் அவ்வாறான ஒரு வேட்பாளராக இறங்கினால் அவருக்கான ஆதரவை நான் வழங்க தயாராக இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது பொது வேட்பாளருக்கு தாங்கள் தேடிக்கொண்டிருப்பது ஒரு பெண் என்ற வகையில் நான் அறியக்கூடிய நான் அவர்களுடன் கலந்துரையாடலை செய்யவில்லை. பெண் வேட்பாளர் ஒருவரை இறக்கப் போவதாகவும் அது ஒரு பொது ஆளாக இருக்க வேண்டும் என்ற பக்கத்திலும் அவர்களுடைய தேடல் இருக்கின்றது. அவர்கள் கிழக்கை நோக்கித்தான் அவர்கள் அந்த தேடலை முன்வைக்கின்றார்கள். இந்த நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லது அதற்கு சமனாக யாராவது ஒருவர் வருவாராக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவருக்கான ஆதரவை கொடுப்பதோடு சகல கிராமங்களிலும் இறங்கி அந்த வேட்பாளருக்கான ஆதரவை திரட்டுகின்ற வேலை திட்டத்தையும் நான் முன்னெடுப்பேன்.